சாப்பிட பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தோணுது. நம்ம சாப்பிட்ட எல்லா ஸ்வீட்டோடவே பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப் நாட் ஸ்வீட்டாக இருக்குது. அடி சரியான ஃப்ளிப்புங்க. நம்ம பண்ண வீடியோலேயே இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப்பை நம்ம அடிச்சிருக்கவே மாட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பால் நெய் எல்லாம் கலந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு கேக் செய்ய போகிறோம். என்ன கேக் அப்படின்னா வந்து பொட்டுக்கடலை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேக் தான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஓகே, அப்படியே வாங்க மசாலா வந்து அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஈஸியாக பாருங்கள் 4 பொருளை வச்சு சூப்பராக நம்ம ஒரு கேக்கே செய்ய போகிறோம். ஓகே, என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை ப்ளஸ் ஏலக்காய், அப்புறம் நெய், அதுக்கப்புறம் பால். இந்த 4 பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு பொட்டுக்கடலை கேக். சூப்பர் அப்படிங்கிறத விட ஒரு ஆரோக்கியமான ஒரு கேக் அதை நம்ம செய்ய போகிறோம். ஓகே, வாங்க பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரெக்டாக நம்ம பார்த்துருப்பீங்க என்னென்ன பொருள். இந்த பொருளை வச்சு வீட்லேயே ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு கேக் தான் நம்ம இந்த வீடியோ நீங்கள் செய்ய போறீங்க. ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். நார்மலாக நம்ம வீட்டில் நான் மோஸ்ட்லி இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து நம்ம செய்கிறோம். ஓகே, இப்படியே வாங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா எடுத்துட்டோம். ஓகே, பேக் கேமரா போட்டு அப்படியே ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி அப்படியே அப்பப்போ அப்படி எடுத்து சாப்பிடலாம். ஓகே, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலையில் பார்த்தீங்கன்னா மில்க் பால்லையே வேக வைக்கணும். பாலில் வந்து இந்த பொட்டுக்கடலையே வேக வைக்கணும். அதுக்கு பாலை வந்து நம்ம காய வைக்க தேவையில்லை. அப்படியே நம்ம காய வைக்காமே டேரெக்டாக நம்ம ஊற வச்சு அப்படியே வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அடுப்பில் டேரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றலாம். பட் ஆனால் அந்த பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா கருகி போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி தனியாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம பாலை ஊற்றி அதாவது பொட்டுக்கடலையை போட்டதுக்கப்புறம் இப்படி விட்டுறக்கூடாது. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து பாலில் வந்து அப்புறம் ரொம்ப தீஞ்சு போயிடும், ரொம்ப வெந்துடும். நம்ம லைட்டாக பார்த்தீங்கன்னா இப்படியே பாருங்கள், இந்த பாலில் வந்து இப்படியே சூப்பராக பாருங்கள் 5 நிமிஷம் நல்லா பால்லையே வேக வைக்கணும். ஆஹா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் நம்ம செய்கிறோம். பொட்டுக்கடலையில் நிறைய செஞ்சுருக்கோம், பொட்டுக்கடலை லட்டு, பொட்டுக்கடலை வச்சு நிறைய செஞ்சுருக்கோம். பட் ஆனால் பாலில் வேக வச்சு இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். மெயினாக வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு ஹெல்த்தி ஃபுட், சிறுதானிய உணவுகள் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இனிமேல் அதிகமாக நம்ம உங்களுக்கு வீடியோ பண்ணி காமிக்கலான் இருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம். இந்த மாதிரி அப்புறம் ட்ராவலிங் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம வந்து பால் வந்து டைரெக்டாக நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம். அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து உள்ளே நம்ம ஊற்றி அப்படியே வந்து பொட்டுக்கடலையை போட்டிருக்கோம். நீங்களும் வந்து அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ப்யூராக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி மெயினாக அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்லேயே தான் ஒரு 5 மினிட்ஸ்னால நல்லா வந்து சிம்லேயே வந்து வெந்ததுனா தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, இருங்க அப்படியே வந்து அடுத்த நம்ம அம்மா என்ன போடுறாங்க அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா என்ன ஆட் பண்ண போகிறீங்க, நல்லா வெந்துட்டு இருக்க டைமில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு வேக வச்சிருக்கேன் பிஞ்சா. ஓகே, அதுவும் அதோட எசன்ஸ் அப்படியே வந்து உள்ள இறங்கி. பாலே பாருங்களேன், நல்லா ஒரு ஏதோ வித்தியாசமாக இருக்குது, நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஆயிடுச்சு. ஓகே, ஓரளவுக்கு வெந்திருக்குமாமா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். ஓகே, ஒரு குறைஞ்சது ஒரு 7-8 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்லிம்மில் வச்சிட்டோம்னா நல்லது. ஓகே, வேக வைங்க. கரெக்டாக ஒரு 6 நிமிடம் ஆயிடுச்சு போதும். இதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. ஓகே, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணி ஒரு 7-8 நிமிஷம் நல்லாவே பார்த்தீங்கன்னா காயிட்டோம். அதாவது 7-8 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் தான் வந்து இதை அரைச்சி அடுத்தடுத்த ப்ராசஸிங் பார்க்கணும். நல்லா ஆறணும்னா சீக்கிரம் ஆறுறதுக்காக 2 ஃபேன், டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேன் 2 ஃபேனையும் போட்டு நல்லா சூப்பராக வந்து ஆற வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பால் வித் பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ நம்ம நல்லா சூடாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறோம். நான் அரைச்சிடுமா, அடாடா செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அதாவது பொட்டுக்கடலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். அதாவது ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி 3 மணிக்கு பொட்டுக்கடலை வித்து பொரி, இல்லைன்னா வரக்காப்பிக்குள்ளே போட்டு பொட்டுக்கடலை, இதெல்லாமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக். அதே மாதிரி அதே சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். பட் ஆனால் பாலில் இப்போ வெந்த பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது.
கண்டிப்பாக ரியலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அரைச்சலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு 2 அரை அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு 2 முந்திரி மட்டும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கிறதுக்காக. ஓகே, போட்டு மறுபடியும் அரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபைனாக நைஸாக சூப்பராக அரைச்சாச்சு. அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக கெட்டியாக இருந்தது, அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம பால் ஊற்றியாச்சு. அதை நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டோம். வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நம்ம அம்மா ஊற்றிட்டாங்க மெயினாக. சரி ஓகே, பாருங்கள் லைட்டாக வேணா கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக பால் ஊற்றி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொல கொலன்னு அரைச்சிக்கங்க. இப்போ பார்த்தியாச்சு. இப்போ நம்ம கடாயம் பார்த்தீங்கன்னா மேலே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நெய் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஊற்றிக்கணும். லைட்டாக ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றினாலும் பரவாயில்ல. ஓகே, ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர். பாருங்களேன் எப்படி எந்த கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். பாருங்கள் நல்லா நெய்யில் வந்தீங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து இப்போ நம்ம இந்த மாவு எல்லாமே உள்ளே போட்டாச்சு. பாருங்கள் அப்படியே நெய்யில் பாருங்கள் சூப்பர் அப்படியே வந்து சைடில் அப்படியே கொதிச்சு வருது பார்த்தீங்களா. ஓகே, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நெய்யிலேயே. போதும், ரொம்ப நெய் ஊற்றினீங்கன்னா வந்து திகட்டும். நார்மலாக ஒரு 2-3 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம். ஓகே, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. நம்ம வந்து டேரெக்டாக நம்ம போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணலைன்னா கன்ஃபார்ம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இருந்தாலும் போடலாம், வெல்லம் இருந்தாலும் போடலாம். பட் நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை வந்து போட்டே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இங்கே பாருங்கள். நம்ம அதாவது ஃபஸ்ட்டு நெய், அப்புறம் இந்த பொட்டுக்கடலை பேஸ்ட்டு, 2வது நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணோம். அவ்வளோ இந்த 3 பொருளோட வேலையே முடிஞ்சுது. இப்போ நம்ம இந்த மைசூர்பா நம்ம கிண்டுவோம்ல, அதாவது கிளறுவோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த அல்வா கிண்டுற மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து மெயின் ப்ராசஸிங். கரெக்டாக ஒரு 3 or 4 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு ஏதாவது பவுல்லையோ இல்லை வேறு மோல்டுலையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா சூப்பரான ஒரு பொட்டுக்கடலை கேக், இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை மைசூர்பா, அதே மாதிரி உங்களுக்கு என்ன நம்ம பேர் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் சூப்பரான ஒரு ஸ்வீட்டு. ஓகேங்களா, அடாடா இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பார்க்கறதுக்கே பாருங்களேன் செம்ம ஸ்மெல் வருது. அதை விட டேஸ்ட் பண்ணுறதுக்கு செம்ம ஈகராக இருக்குது, டெம்டிங்காக இருக்குது. ஓகே, இருங்க, ஆக்க போகிறத மனுஷனுக்கு ஆற போகிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் சூடாக இருக்கும், லைட்டாக டெஸ்ட் பண்ணிடுவோம். அப்படியே வந்து இப்படி லைட்டாக இந்த மாதிரி வெந்துட்டு இருக்கிற டைமில் இன்னும் கூட ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நெய்யை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம இப்படி வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது ஒட்டாமல் வந்து நல்லா இப்படி பாருங்க சூப்பராக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். அதனால் வந்து நெய் கொஞ்சம் நல்லா ஊற்றணும்னா தான் வந்து ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, இன்னொரு 1 மினிட் மட்டும் நல்லா வந்து இதாகட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லாவே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குற பாருங்களேன் நல்லா வந்து அல்வா மிக்சிங் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மோல்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தட்டத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெய் தடவி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த இது, அதை அப்படியே வந்து சூப்பராக நம்ம இதில் வச்சு நல்லா நம்ம மைசூர்பா பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தட்டி அழகழகாக கட் பண்ணி சூப்பராக நம்ம சாப்பிட போகிறோம். அடா 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 பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குங்க. அப்படியே பாருங்க புகை, அது புகை இல்லைங்க, அந்த மனம் அவ்வளோ மனம் வருது சூப்பராக. அந்த நெய், இந்த பொட்டுக்கடலை, பால், இந்த ஏலக்காய், முந்திரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து சும்மா சரியான மனங்க. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட், பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி. இப்போ நம்ம நீட்டாக தட்டில் பார்த்தீங்கன்னா மோல்டில் போட்டாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன் காற்றுல சூடு ஆறிடுச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளிப் அடிக்க போகிறோம். ஓகே, நம்ம ஃப்ளிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அடிக்க போகிறாங்க. எப்படி வரும் அப்படிங்கிறத ஃப்ளிப்பில் பார்ப்போம். 1 2 3 அடி சரியான ஃப்ளிப்புங்க. நம்ம பண்ண வீடியோலேயே இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப்பை நம்ம அடிச்சிருக்கவே மாட்டோம். ஓகே, நல்லா தட்டியாச்சு. ஓப்பன் பண்ணலாமா? வாவ், பாருங்க, உண்மையாக சொல்கிறேன் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டுங்க. நம்ம எத்தனையோ வீடியோவில் எத்தனையோ ஃப்ளிப் அடிச்சிருக்கோம், பிரியாணிலேருந்து இப்போ கேக்கு எக்கச்சக்கமாக. பட் ஆனால் இது வந்து வருமா வராதா அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் வந்து ஃப்ளிப் அடித்தோம். பட் ஆனால் நினச்சதை விட வேறு லெவலில் சாட்டிஸ்ஃபைசிங்காக இருக்குது. ஓகே, இப்போ மேஜிக் ஷாட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நம்ம இந்த கேக்கை கட் பண்ண போறோம். அம்மா நம்ம பர்த்டே கேக் அப்படின்னு நினைச்சு ஒரு சூப்பரா பர்த்டே கேக் கட் பண்ற மாதிரியே கட் பண்ணுங்க. அட 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 இங்க பாருங்க, சரியா அழகா பாருங்க, கத்தி உள்ள போறதும் தெரியல, அழகா அப்படி பாருங்க நம்ம அம்மா அறுத்துட்டு இருக்காங்க. எப்படிமா இருக்கு அறுக்கிறதுக்கு? நல்லா சாஃப்ட்னஸா இருக்கா? ஓகே பாருங்க, அப்படியே பீஸ் போட்டுட்டோம். நல்லா பெரிய பெரிய பீஸா போட்டோம்னா நம்ம அப்படியே சூப்பரா சாப்பிட்டுக்கலாம். நம்ம தம்பி வேற வெளியே விளையாட போயிருக்காரு, வரட்டும் சர்ப்ரைஸா அவனுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லிடலாம். ஓகே அருங்கம்மா, டப்பு டப்புன்னு பீஸை போட்டுடுங்க. சூப்பரா நம்ம அம்மா பாருங்க டைமண்ட் ஷேப்ல, டைமண்ட் கட் ஷேப்ல சூப்பரா எடுத்தாங்க, கட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ண போறோம். பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத. அம்மா எப்படிமா வந்திருக்கு பார்க்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு பாக்குறது? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செஞ்சிருக்கோம். நல்லா பால்கோவா மாதிரி நல்லா சாஃப்டா நல்லா இருக்கு. நல்லா பாருங்க, அதாவது இப்ப நம்ம செஞ்சிருக்கிற இது வந்து ரொம்ப கெட்டியா இல்ல, அதாவது கடுக்கு முடுக்கு அந்த மாதிரிலாம் இல்ல, செம்ம சாஃப்டா நைஸா இருக்கு. நம்ம இந்த கடையில எல்லாமே பால்கோவா, அப்புறம் இந்த மைசூர் பாக்கு, இந்த நெய் ஸ்வீட், காஜு கத்லி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா நைஸா வந்திருக்கு. அதான் வந்து இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ரு. ஓகே வாங்க இப்ப டெஸ்ட் பண்ணிடுவோம். டெஸ்ட் பண்றதுக்கு செம்ம ஈகரா இருக்கேன். ஓகே எப்பயுமே நம்ம தான் வந்து டெஸ்ட் பண்றோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அம்மாவை சாப்பிட சொல்லுவோம். அம்மா அப்படி சாப்பிட்டு சொல்லுங்க. நல்லா ஒரு பீஸ் எடுங்க, பெரிய பீஸ் எடுத்து சாப்பிடுங்க. நம்ம அம்மா டேஸ்ட் காமிக்க மாட்டாங்க, பட் ஆனால் சாப்பிட்டு டேஸ்ட் மட்டும் சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த பால் நெய் எல்லாம் கலந்தது ரொம்ப டேஸ்டா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்காமா. ஓகே எனக்கு வந்து ஈகரா இருக்கு. ஓகே வாங்க அப்படியே வந்து நம்மளும் அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழின் ஃபோட்டோஸ் எல்லாமே நீட்டாக எடுத்தாச்சு. ஓகே இப்போ இந்த வீடியோ நம்ம எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்னைக்கு டேட்டு கூட பார்த்தீங்கன்னா 8/6/2025. இன்னைக்கே நம்ம எடுத்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள போஸ்ட் பண்ணோம், இல்லை நாளைக்கு காலையில் போஸ்ட் பண்ணோம். ஓகே பண்ணிடலாம் கண்டிப்பா. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே வந்து நல்லா பெரிய பீஸாக எடுத்தாச்சு. ஓகே பாருங்க, பார்க்கறக்கே செம்ம நைஸாக, பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா பஞ்சு பஞ்சுட்டு இருக்கு. ஒரு துளி கூட ஹார்டாக இல்லை, நல்லா வந்து சாஃப்ட்னஸ் வருது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே வாங்க சாப்பிட்றோம். தெரியுதா ஹார்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியே பஞ்சாட்டம். அதே மாதிரி மாவாட்டி உள்ள இந்த களியாட்டம் அந்த மாதிரிலாம் இல்லை, உண்மையாக வந்து சூப்பராக வந்து இருக்கு. இந்த மாதிரி எத்தனை வேணால் சாப்பிடலாம், ஏன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரை, நெய், முந்திரி, ஏலக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பொருள். பால், மெயினாக பால். இது நம்ம பால் ஊற்றி நல்லா அந்த பொட்டுக்கல்லையை வேக வச்சனால என்னமோ டேஸ்ட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னொரு பீஸ் சாப்பிடுவோம். சாப்பிட பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தோணுது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு. ஓகே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா செஞ்சு நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு, உங்கள் ரிலேஷன்ஸுக்கு, உங்கள் விருந்தாளிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த உணவை நீங்கள், அதாவது இந்த ஸ்வீட்டை கொடுக்கலாம். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் ஸ்வீட், நம்ம ஸ்வீட் ஷாப்லேயே வச்சுருப்பாங்கள்ல பூஸ்ட் மாதிரி, பூஸ்ட்லேயே அந்த மாதிரி வந்து ஸ்வீட் பார்க்கறதுக்கு இருக்குது. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட எல்லா ஸ்வீட்டோடவே பார்த்தீங்கன்னா அது ஒரு டாப் நாட் ஸ்வீட்டாக இருக்குது. உண்மையாக நான் வந்து வீடியோக்காக அப்படின்னு சொல்ல, பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணனால தான் வந்து இவ்வளோதான் சொல்கிறேன். உண்மையாகவே வேற லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோ இல்லை நீங்களே கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு சீக்கிரமாக குயிக்காக ஒரு 200 லைக் போட்டிங்கன்னா அடுத்து இதே மாதிரி வேற ஏதாவது பொட்டுக்கல்லை வச்சோ, வேற ஏதோ இந்த நவதானிய உணவுகளை வச்சு வேற ஏதோ சூப்பரான ஒரு ஸ்வீட்டோ, ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோ வந்து நம்ம விளாக்ஸ்ல போடுறோம். ஓகேங்களா, இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேரு, மற்ற சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாமே பண்ணி விட்ருங்க. ஓகே பாய். நாளைக்கு நான் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.